பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்களை வழங்கி அதன் மூலம் மகசூலை அதிகரித்து அவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்க பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் அதிக அளவில் மரவள்ளி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் மாவு பூச்சி மற்றும் செம்பேன் தாக்குதல் இல்லாமல் தரமான புதிய மரவள்ளி விதைக்கரணைகள் தயாரித்து வழங்கும் பணிகளை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் திருவனந்தபுரம் மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்துடன் இணைந்து திருவனந்தபுரம் மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி இரா முத்துராஜ் தலைமையில் ஆராய்ச்சி நிலையத்தின் மூத்த விஞ்ஞானிகள் து ஜெகநாதன், வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் முருகன், சாய் சத்யா ஆகியோர் மரவள்ளி பயிரில் சிறந்த சாகுபடி முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு அவர்களின் வயல்களுக்கு நேரில் சென்று விளக்கம் அளித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் ஏற்கனவே விவசாயிகளுக்கு திருவனந்தபுரம் மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கிய ஸ்ரீ அதுல்யா ரக மரவள்ளி பயிரில் சிறந்த முறையில் வளர்ச்சி காணப்படுகிறது. நோய்கள் தாக்காமல் பயிர்கள் ஆரோக்கியமாக வளர்கின்றன. இந்த நிலையில் இந்நிறுவனம் புதிதாக கண்டுபிடித்துள்ள ஸ்ரீ ரக்ஷா என்ற மரவள்ளி விதைக்கரணையை அறிமுகம் செய்து அதற்கான விதைக்கரணைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து திருவனந்தபுரம் மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி இரா முத்துராஜ் கூறும்போது, லேட்டஸ்டான வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் இருக்கு ஸ்ரீ அதுல்யா. இந்த ரகம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து இது 4 மாதம் ஆயிருக்கு. இப்போ இந்த ஒரு செடி இதில் பிடிங்கிருக்கோம். இந்த 4 மாத கிராப் பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 10 டியூபர் இதில் இருக்குது. இந்த 10 டியூபரும் இன்னும் நீங்கள் 5 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லிருந்து 8 கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. இந்த ரகத்தை இங்கே வெளியிடுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் இது கேவிகே வேளாண் அறிவியல் மையம் நாமக்கல்ல சேர்ந்து அவங்க மூலமாக இந்த விதையை அங்கே கொடுத்துருக்கோம். இது நல்ல பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறது விவசாயிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. இந்த புதிய மரவள்ளி பயிர் ரகங்கள் குறித்து நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மரவள்ளி சாகுபடி செய்யும் விவசாயிகள் கூறும்போது, என்னுடைய பேர் தமிழரசனுங்க. நான் அரியாகொண்டம்பட்டி கிராமங்க, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ங்க. புது ரகம் ஸ்ரீ ரக்ஷா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காங்க. இது அதிகப்படியான மாவுச்சத்து இருக்குதுங்கிறது மெயினான காரணம். இரண்டாவது மாவு பூச்சியும் எதிர்ப்பு திறன் உள்ளது அப்படிங்கிறதும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. மற்ற பூச்சிகள் தொல்லைகள் இல்லை அப்படிங்கிறதுங்க. பேர் ஆர் லோகேந்திரன். இங்கே நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை. இவங்க 2-3 புதிய ரகத்தை கொண்டு வந்து எங்களுக்கு எங்கள் விவசாய நிலத்தில் இங்கே வைக்கும் போது எங்களுக்கு விவசாயம் இங்கே பக்கத்தில் எந்த ஒட்டுணி பூச்சியும் எங்கள் விவசாயத்துக்கு வரல. அதில் இதில் எந்த சுருள் பூச்சியும் எது மாவு பூச்சியும் இப்போ இதில் இல்லை. இதனால் எங்களுக்கு கிழங்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இருக்கும்போது 4 கிழங்கு 5 கிழங்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிழங்கு 8 கிழங்கு இருக்குது. இதனால் எங்களுக்கு நம்ம ஈல்டு நிறைய கிடைக்குது. மரவள்ளி பயிரில் மாவு பூச்சி தாக்குதல் அடிக்கடி ஏற்படுவதால் சாகுபடியும் மகசூலும் குறைந்துவிடும் நிலையில் மாறிவரும் காலநிலைக்கு ஏற்ப புதிய தொழில்நுட்பங்களுடன் விவசாய பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு இதுபோன்ற வாய்ப்புகளை வழங்கி வருவதால் விவசாயிகளுக்கு மரவள்ளி பயிரில் மகசூல் அதிகரித்து வருமானம் இரட்டிப்பாகும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன்.